குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சிம்பிள் கேசஸ் வித் லெஸ் காம்ப்ளிகேஷன். ரொம்ப சிம்பிள் கேஸ் எடுத்ததுக்கு காரணம் நம்மகிட்ட இப்படிதான் கேசஸ் வருது. இந்த சிம்பிள் கேஸ் எப்படின்னா அலோபதியால முடியாத கேஸ் தான் நம்மகிட்ட வரும். அலோபதியில இன்க்யூரபிள் கேஸ் அலோபதி டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு முடியாம தான் நம்மகிட்ட வருவாங்க. அதுல இன்னும் குறிப்பாக சித்தா ஆயுர்வேதம் எல்லாம் பார்த்துட்டு முடியாம கூட வருவாங்க. அது நமக்கு ரொம்ப சிம்பிள் கேஸா இருக்கும். அது பெரிய காம்ப்ளிகேஷன் அதிகம் இல்லாததா இருக்கும். ஏன்னு சொன்னா நம்மளுடைய காம்ப்ரிஹென்சிபிள் பிரின்சிபல் இருக்கு பாருங்க, அது ரொம்ப எளிமையா இருப்பதுனால. இப்ப ஹனிமான் பொறுத்த வரைக்கும் இந்த டோட்டாலிட்டி ஆஃப் கேரக்டரிஸ்டிக் சிம்டம், டோட்டாலிட்டி ஆஃப் சிம்டம் அல்ல, டோட்டாலிட்டி ஆஃப் கேரக்டரிஸ்டிக் சிம்டத்தை பார்த்து மருந்து கொடுத்தீங்கன்னா அது பெக்யூலியர் அன்காமன் ஸ்டேஜ் சிம்டமா இருந்துச்சுன்னா அது குணமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லைன்னு சொன்னா உணர்வுகளை மையப்படுத்தி பேஷண்டோட ஃபீலை புரிந்து கொண்டு மருந்து கொடுத்தா குணமாகும் சொல்லியிருக்காரு. நேச்சுரல் டிஸ்போசிஷனை புரிஞ்சுக்கிட்டு இருந்தா மருந்து கொடுத்தா சரியாகுங்கிறாரு. ஆல்டர்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அண்ட் டிஸ்போசிஷனை மற்ற சிம்டத்தோட சேர்த்து பார்க்கும்போது குணமாகும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி பல்வேறு நுணுக்கங்களையும் சொல்றாரு. இது போக இது இல்லாமல் வெறும் பேத்தாலஜியை பார்த்து மருந்து கொடுத்து ரொம்ப பேர் குணமாக்கியிருக்காங்க. பேத்தாலஜி, தெர்மல் கண்டிஷன், சில மொடாலிட்டியை வச்சு குணப்படுத்தினா சரியா இருக்காங்க. ஹனிமனே மொடாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் எடுக்குது சரியான மருந்து தேர்வு செய்வதற்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. லொகேஷன், சென்சேஷன், மொடாலிட்டி, கிராண்ட் ஜெனரலைசேஷன், மென்டல் ஜெனரல், பிசிக்கல் ஜெனரல், கேரக்டரிஸ்டிக் பர்டிகுலர்ஸ் வச்சு மருந்து எடுத்தாலும் குணமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெறும் மைண்ட் சிம்டத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு மருந்து கொடுத்தா குணமாகும் சொல்லியிருக்காரு. இப்படி பல்வேறு ஹோமியோபத்துக்கள் பல்வேறு அனுபவத்தின் மூலமாக பல்வேறு விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே உண்மையும் கூட. இது எல்லாம் இந்த தொகுப்புகள் நமக்கு உதவியாக இருப்பதனால நம்மகிட்ட வரும் காம்ப்ளிகேட்டட் கேஸோ இந்த சிம்பிள் கேஸோ எல்லாமே நமக்கு எளிமையாக இருக்கும். நம்ம ஹோமியோபதி லிமிடேஷனுக்குள்ள அது இருந்துச்சுன்னா ரொம்ப எளிமையா நம்ம கியூர் பண்ணலாம். அப்படி சில கேசஸை உங்ககிட்ட சொல்லலாம்னு இருக்கேன். இது சொல்வதற்கு அடிப்படை காரணம் என்ன, இதுல பெரிய அறிவுகள் எல்லாம் நாங்க பயன்படுத்தல. டிரான்சிடென்டல் ஹைபோதிசிஸ் அண்ட் எம்டி ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாம் பயன்படுத்துறது இல்லை. நம்மளோட அறிவு ஆழத்தெல்லாம் பார்க்கறது இல்லை. ஹனிமான் ரொம்ப தெளிவா 6வது அபரிசத்துல ரொம்ப தெளிவா சொல்றாரு, தெரியக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான், ஆல்டர்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அண்ட் பாடி தான். அது எதுல தெரியும் சொன்னா ஃபீல் ஆஃப் தி பேஷண்ட். நல்ல வார்த்தையை பார்த்துங்க, ஃபீல் ஆஃப் தி பேஷண்ட். ரீசன்ஸ் அட்ரிபியூட்டட் பை தி அட்டெண்டன்ஸ், கூட வந்தவங்க சொல்றது, அப்சர்வ் பை தி பிசிஷியன். These constitute portrait of disease. நல்லா பாருங்க, இந்த ஃபீல் ஆஃப் த பேஷண்ட் ரொம்ப முக்கியமானது. இந்த ஃபீல் ஆஃப் த பேஷண்ட்டுக்கு தான் நாம மெனக்கட வேண்டியது இருக்கு. சும்மா அப்படி சிம்டத்தினோட தொகுப்பை எடுத்து போட்டு மருந்து எடுத்தா சரியாயிரும் சொன்னா, சிஸ்டம் யாராரு வச்சிருக்காங்களோ, சாஃப்ட்வேர் யாராரு வச்சிருக்காங்க, அவங்க எல்லாமே பெஸ்ட் ஹோமியோபதி இந்த வேர்ல்ட் ஆயிரலாம். ஹோமியோபதி புகழ் எங்கேயோ போயிடும். அப்படிலாம் நடக்கிறது இல்லை. டோட்டாலிட்டி ஆஃப் கேரக்டரிஸ்டிக் சிம்டம் அப்படின்னு எடுத்து போட்டு அப்படி இப்படின்னு மருந்து எடுத்து கொடுத்து ஃபெயிலியர் ஆனவங்களும் உண்டு. ஆல்டர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அண்ட் பாடியை கரெக்டா கண்டுபிடிச்சு அலாங் வித் அதர் சிம்டத்தை பார்த்து மருந்து கொடுத்தவங்களும் ஃபெயிலியர் உண்டு. நேச்சுரல் டிஸ்போசிஷன் இதுதான் பார்த்து மருந்து கொடுத்தவங்களும் ஃபெயிலியர் உண்டு. இதெல்லாம் நடந்திருக்கு, எல்லாமே நடந்திருக்கு. ஹோமியோபதி ஒரு டைனமிக், ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க. அது மூவ்மெண்ட் சார்ந்தது, பேஷண்டோட இயக்கத்தை சார்ந்தது. நீங்களும் அந்த இயக்கத்துக்கு ஏத்தாப்புல போகணும். முன்முடிவு இல்லாம ஒரு பிக்சட் ஐடியா, பிக்சட் அப்சஷனை வச்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னா கட்டாயமாக உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப எளிமையாக பாக்குறேங்கிற பேர்ல பார்த்தாலும் ஆபத்து, ரொம்ப கடினப்படுத்தினாலும் ஆபத்து. ஹோமியோபதி ஒரு கலை நுணுக்கமானது. இந்த கலை அம்சத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க சக்சஸ் வர முடியும். இங்க கம்பசூத்திரம்லாம் இல்ல, இந்த மெத்தட் அந்த மெத்தட், இது அது இது, ஹனிமன் மெத்தட், ராஜன் சங்கரன் மெத்தட், சேகல் மெத்தட், அந்த மெத்தட் இந்த மெத்தடும் அதன் அளவுல தான். அதை சரியாக நம்ம அப்ளை பண்ணி நம்ம சில வரும், சில ஃபெயிலியர் வரும், எல்லாமே நடக்கும். இது கலை உணர்வு சார்ந்தது, ரொம்ப கலை உணர்வு அதிகமானது. செக்ஷன் ஆஃப் மெமரி அவ்வளவு முக்கியமானது. அதனால தயவு செய்து நான் இப்ப சொல்ல போற கேசஸ நீங்க பாருங்க, உங்களுக்கு புரியும் நான் என்ன செய்யறேங்கிறத. ஒரு கேஸ் வருது. இந்த கேஸ் ஒரு வித்தியாசமான கேஸ். இவருக்கு என்னன்னா நைட் மூச்சு விட முடியாது, நோஸ் அப்ஸ்ட்ரக்ஷன் வந்துடும். காலையில இருந்தா ஒரே தும்மல், மூச்சு நைட்டு விட முடியாது, காலையில ஒரே தும்மல், எப்ப பார்த்தாலும் சளி தொல்லை.
இது பல நாட்களாக இருக்கு, பல மாசங்களா இருக்கு, பல வருடங்களா இருக்கு. பார்க்காத வைத்தியம் இல்லை. எல்லா வைத்தியம் பார்த்தாச்சு, ஹோமியோபதியும் பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு, ஒன்றும் சரியாகல. அவர் ஒரு இன்டீரியர் டிசைனர், இன்டீரியர் ஒர்க் பார்க்குற ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. அதுல டஸ்ட் அதிகமா இருக்கும். அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ல டஸ்ட் அதிகமா இருக்கும். அவர் சொல்ற ஒரே காரணம், டஸ்ட்னால தான் எனக்கு வருது அப்படின்னு சொல்றாரு. அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு நான் போகாம ஒரு வாரம் வெளியே இருந்தேன்னா, இல்ல ஒரு 3 நாள் வெளியே இருந்தேன்னா, எனக்கு இந்த தும்மல் மூக்கடைப்பு ரொம்ப குறைவா இருக்கு. இஎன்டிட்ட போறேன், ஒரு டாக்டர் மூக்கு வளைஞ்சிருக்குன்னு சொல்றாரு, இன்னொரு டாக்டர் உள்ளுக்க சத வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்றாரு. எக்ஸ்ரே எடுக்க சொன்னாங்க, என்னடா பண்றது, எல்லாம் சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடி வந்துட்டேன். சித்த ஆயுர்வேதம்லாம் பார்த்துட்டேன், ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. ஹோமியோபதியும் பார்த்துட்டேன், கேட்க மாட்டேன். ஹோமியோபதியில ஒரு 6-7 டாக்டர்கிட்ட பார்த்துட்டேன், ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. அவர் சொன்னது இவ்வளவுதான். என்னங்க மனசுல கவலைன்னா, ஒரே இது என்னன்னா, நல்லா ஒர்க் பண்ணுவேன், ஆனா எனக்கு அவ்வளவு மார்க்கெட் இல்லை, எனக்கு போதுமான ஒர்க் இல்லை. இதுதான் என்னோட பிரச்சனை. நான் கொஞ்சம் ட்ரெண்டியா சில ஒர்க் பண்ணணும். அதாவது எப்படின்னா, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாம் இறங்கி கொஞ்சம் ஒர்க் பண்ணாதான் எனக்கு ஆர்டர் கிடைக்கும் போல இருக்கு. அதை நான் செய்யாததான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. நான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். கூட அவங்களோட ஒய்ஃபோட அக்கா கூட வந்திருந்தாங்க, வேற யாரும் கூட வரல. அப்ப இந்த கேஸ் நான் அவங்ககிட்ட கேட்ட விஷயம் என்னன்னா, உங்க நோய் வருவதற்கு அடிப்படை காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன். டஸ்ட் தவிர வேற எதுவுமே இல்லை சார். அந்த டஸ்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சிம்டம் என்ன வரும் அப்படின்னு கேட்டேன். தும்மல் வரும் அப்படின்னு. தும்மல்னா நிக்காது, நான் ஸ்டாப்பா இருக்கும். ஸ்னீசிங் ஃப்ரம் டஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி நோஸ் அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் எடுத்து அப்படியே கலெக்ட் பண்ணா எனக்கு என்னன்னா, அந்த ஃப்ரம் டஸ்ட் அப்படிங்கிறதுல ஒரு 4-5 மருந்துகள் இருக்கு சிந்தசிஸ்ல. அதுல மிக முக்கியமான மருந்து என்னுடைய அனுபவத்துல, இது எல்லார்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக இதை சொல்றேன், புரோமின். புரோமியம் கொடுத்தீங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணுது. என்னுடைய அனுபவத்துல இவருக்கு ஒண்ணுமே நான் யோசிக்கல, புரோமியம் கொடுத்தாச்சு. வேற அவருடைய மனசு, அவருக்கு என்ன ஸ்ட்ரெஸ், எதை பத்தி நான் எதையும் கவலைப்படலை, புரோமியம் கொடுத்தாச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மோர் தென் 25-30 கேசஸ்க்கு மேல நான் இந்த மாதிரி புரோமியம் கொடுத்து சக்சஸ் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால கண்ணை மூடிட்டு புரோமியம் 30ல ஒரே ஒரு டோஸ் கொடுத்தாச்சு. அவர்கிட்ட வருது ரிப்போர்ட், 4 நாள் கழிச்சு வருது. நல்ல மூக்கு அடப்பு குறைஞ்சிருச்சு, தும்மலும் நல்லா குறைஞ்சிருக்கு, பெட்டரா நான் ஃபீல் பண்றேன். ஃபர்ஸ்ட் டெய்லி மாத்திரை சாப்பிட்டுட்டு வாங்க, பார்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னேன். ஒரு 15 நாள் கழிச்சு ஃபோன் பண்றாரு, சார் இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு, இடையில கொஞ்சம் டஸ்ட்லாம் மேனுஃபேக்சரிங் யூனிட் எல்லாம் போய் அந்த வேலை டஸ்ட் எல்லாம் வேலை பார்த்தேன், அப்படினாலும் அவ்வளவு தும்மல் வரல சார், இருந்தாலும் லைட்டா தும்மல் இருக்கு, ஆனா பழைய மாதிரி இல்ல, மூக்கடைப்பும் அவ்வளவு இல்லை, கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படின்னாரு. அதுக்கு அடுத்து ஒரு 20-25 நாள் கழிச்சு, சார் தும்மல் அதிகமா இருக்கு அப்படின்னாரு, இன்னொரு மாத்திரை போடுங்கன்னு போட்டார். இப்ப கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் போடவே இல்லை. எப்ப பிரச்சனை வருதோ அப்போ ஒரு மாத்திரை போட்டுருக்குங்க, இல்லாட்டி போட வேண்டாம்னு சொன்னேன். இடையில ஒரே ஒரு தடவை மாத்திரை போட்டிருக்காரு. இப்ப 6 மாசம் கழிச்சு என்னைய வேற ஒரு பேஷண்டோட வராரு, சொல்றாரு ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு சார், நல்லா இருக்கேன் அப்படின்றாரு. இப்ப டஸ்ட்ல இருந்தாலும் ஒண்ணும் இல்லை, ஆனா ப்ரிவென்ஷனுக்காக இது மாஸ்க் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இது எதுக்காக இந்த கேஸ் சொல்றேன்னு சொன்னா, இதுல பெரிய அறிவெல்லாம் பயன்படுத்தல, சிம்பிள் கேஸ் என்னைய பொறுத்த வரைக்கும், வித் லெஸ் காம்ப்ளிகேஷன் தான், ஈஸி காம்ப்ரிஹென்சிபிள் பிரின்சிபல். புரோமியம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி டஸ்ட் அலர்ஜிக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யுங்கிறத, என்னோட அனுபவத்தில் இருக்கிறத உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இதுதான் மருந்து, நான் ஒரு பொழுதும் சொல்லவில்லை, அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. ஆனா நீங்க கொடுத்து பாருங்க, சக்சஸ் வந்துச்சுன்னா நல்லது, அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் இண்டிவிஜுவலைஸ் பண்ணி நீங்க மருந்து மாத்தி கூட கொடுத்து பாருங்க. புரோமின் கூட காலிபுரோமேட்டம், நேட்ரம் புரோமேட்டம், கல்கேரியா புரோமேட்டம் எத்தனையோ இருக்கு, டைரக்டா புரோமேட்டம் எத்தனையோ மருந்துகள் இருக்கு, அந்த மாதிரி கூட கொடுத்து பாருங்க. கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் புரோமியம் அற்புதமாக டஸ்ட் அலர்ஜிக்கு வேலை செய்கிறது. 2வது கேஸ், உங்களை கூப்பிட்டு வந்த ஒய்ஃபோட அக்கா இருக்காங்க பாருங்க, அவங்கள இதே தும்மல் கேஸ்க்காக வந்திருக்காங்க. ரொம்ப சிரமப்பட்டாங்க, அளவுக்கு மீறின சிரமம். உங்களுக்கு மனசுல என்னங்க பிரச்சனைன்னு கேட்ட போது, எனக்கும் என் தம்பிக்கும் சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, என்ன பிரச்சனைன்னா சில காரணங்கள்லாம் சொன்னாங்க, அது என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்குன்னு. வேற இந்த
தும்மலோ இந்த ஜலதோஷமோ உங்களுக்கு எப்ப ரொம்ப அதிகமா வருது இந்த அலர்ஜிலாம் அப்படின்னு கேட்டா, காலையில எந்திரிச்சோன்ன முகத்தை கழுவுறக்க கையை நினைச்சாலே வந்துடும். போதுமே சிம்டம். இங்க தம்பி, இங்க கையை நினைக்கிறது, ரெண்டும் ஒரே வேவ் லென்த்ல தான் இருக்கு. பாஸ்பரஸ் சிம்டம். கையை நினைச்சாவே வருது அப்படின்னா பாஸ்பரஸ். இங்க தம்பி ஸ்கால்டனை பயன்படுத்தியிருக்கேன், இங்க வந்து டீ நோட்டை பயன்படுத்தியிருக்கேன், மொடாலிட்டியும் பயன்படுத்தியிருக்கேன். அதனால பாஸ்பரஸ் கொடுத்தோன்னா அற்புதமா வேலை செஞ்சு அவங்க நலமாக்குறதுனாலதான் அவங்க பக்கத்துல இருக்கவங்கள கூட்டு வந்துட்டாங்க. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த கேஸை எடுத்துட்டு முடிச்ச பிறகு எனக்கு முடி கொட்டுதுங்கன்னாங்க. எப்ப இருந்து? அது 2 வருஷமா கூட்டிக்கிட்டு இருக்கு. நீங்க போறதா சொல்லல, மூக்குல ரொம்ப பிரச்சனை இருந்ததுனால இதை பத்தி நான் அப்புறம் சொல்லிக்கலான்ட்டு விட்டுட்டேன். இப்ப அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிருச்சு, அதனால வந்திருக்கேன் அப்படின்னா. இப்ப இந்த கேஸ் எப்படி பாக்குறது? நான் நல்லா தெரிஞ்சிருச்சு உங்களோட சுச்சுவேஷன் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் எலமெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. நான் ஒண்ணுமே பண்ணல, உங்களுடைய பேக்ரவுண்ட சொல்லுங்க அப்படின்னு. என் ஹஸ்பண்ட் வந்து மெரைன் இன்ஜினியர், வெளியூருக்கு அடிக்கடி போயிடுவாரு வருவாரு. 6 மாசம் வெளிநாட்டுல இருப்பாரு, 6 மாசம் உள்ளுக்கு இருப்பாரு. சில சமயம் வெளிநாட்டுல 1 வருஷம் கூட இருப்பாரு, அப்புறம் வருவாரு. அதனால வீட்டு வேலைகள் எல்லாமே நானே பார்க்க வேண்டியதா இருக்கு. 2 குழந்தைங்க எல்லாமே நானே பார்க்க வேண்டியதா இருக்கு. கூட ஹெல்ப்புக்கு யாருமே இல்லை. பேங்க்ல இருந்து, காய்கறியில இருந்து, வீட்டு சாமான்கள்ல இருந்து, குழந்தைகளை ஸ்கூல்ல போய் விடுறதுல இருந்து, கூட்டு வர்றதுல இருந்து எல்லா வேலையும் நான் தான் பார்க்க வேண்டியது. எனக்கு எந்த உதவிக்கும் ஆளுங்க. இதுதான் என்னுடைய மைய பிரச்சனை அப்படின்னா. அப்ப என்ன, பாஸ்பரஸ் இருக்கு, கூட என்ன சேர்த்துக்கிறோம், காலி பாஸ். காலி பாஸை கொடுத்தோன்னே முடி கொட்டுறதுன்னு நின்றுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அடுத்த இடம் வராங்க சார் அப்படின்னு தலையை எடுத்து காட்டுறாங்க. சார் நல்லதானே இருக்கு மேடம், நீங்க வேற சார் பழைய போட்டோ பாருங்க அப்படின்னு காட்டுறாங்க. அந்த சொட்டையில எல்லாமே முடி வந்துருச்சு. இப்ப கொட்டுறதெல்லாம் இதாயிருச்சு சார், நல்லா அடர்த்தியா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நல்லா இருக்கு. எனக்கு இவ்வளவு தூரத்துக்கு முடி வளரும்னு நான் நினைச்சு பார்க்கல. கொட்டுறது வேணா நிக்கும்னு நினைச்சேன், ஆனா இவ்வளவு முடி வளரும்னு நினைக்கல. அந்த சொட்டை கொண்டு மாறும்னு நினைக்கல. மாறிடுச்சு சார், ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்க சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், ஏற்கனவே பாஸ்பரஸ் எலமெண்ட் கூட காலி பாஸ் சேர்த்திருக்கேன். இந்த காலி பாஸ் எதனால வந்தது, இந்த மாடர்ன் அப்ரோச்னால வந்தது. ஹனிமனின் அப்ரோச்ல வரல. இது வந்து ராஜன் சங்கரனுடைய காலி பாஸ்னுடைய ஃபீலிங்ல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஃபீலிங்கை படிச்சதுனால இதை கொடுக்க முடிஞ்சது. இதே பழைய புக்கை படிச்சிருந்தா 100 ஜென்மமானாலும் இந்த மருந்து கொடுத்துருக்க மாட்டேன் நான். ஆனா ரொம்ப எளிமையாக மருந்து கொடுத்துட்டேன். ரொம்ப இதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணல, ஈஸியா மருந்து எடுத்துட்டேன். மணிக்கணக்கில் எடுக்கல, ரொம்ப எளிமையாக கிளாசிக்கல் ஹோமியோபத்தியோட ஈஸியா எடுத்திருக்கேன். மண்டையை உடச்சுக்குவாங்க கிளாசிக்கல் ஹோமியோபதி. நானே போயிருக்கேன் எத்தனையோ ஹோமியோபத்திட்ட, எத்தனையோ பேர்கிட்ட போயிருக்கேன். பேஷண்ட்டை கூட்டு போயிருக்கேன், நேரே பக்கத்துல உட்காந்து பார்த்துருக்கேன். மணிக்கணக்கில் எடுப்பாங்க, எல்லாம் ஃபெயிலியர். நான் பார்த்துருக்கேன், 4 மணி நேரம் கேஸ் எடுத்தவங்களெல்லாம் பார்த்துருக்கேன் நான். நீங்க எதை எடுக்கணும், அந்த ஃபீல் ஆஃப் த பேஷண்ட், அது ரொம்ப முக்கியம். அதான் அஃபோரிசம் 6. இந்த ஃபீல் ஆஃப் த பேஷண்ட அப்படியே மறந்துட்டு மற்றதெல்லாம் பேச ஆரம்பிக்கிறீங்க. இந்த ஃபீல் ஆஃப் த பேஷண்ட்டுக்கு தான் நீங்க கொஞ்சம் உங்களுடைய அறிவு தளத்தை கூர்மைப்படுத்திக்கணும், படிப்பு தளத்தையும் கூர்மைப்படுத்திக்கணும். அந்த ஃபீலை நீங்க புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பக்குவம் இருக்கணும். அவனோட ஃபீலு நீங்க உணரக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அதை ஹோமியோபதி கன்வர்ஷனா மாற்றக்கூடிய பக்குவம் இருக்கணும். அப்படி இருந்தாதான் உங்களால மருந்து எடுக்க முடியும். அப்ப ஃபீல் ஆஃப் த பேஷண்ட் ரொம்ப முக்கியமான, அதை தான் புரிஞ்சுக்கிட்டு மருந்து கொடுத்து அந்த 2வது கேஸ் சக்சஸ் ஆச்சு. இப்போ 3வது கேஸ் பாருங்க, ஒரு வித்தியாசமான கேஸ். காய்ச்சல் 2 மாசமா, அலோபதி எல்லாருமே பார்த்தாச்சு, ஹாஸ்பிட்டல் இருந்தாச்சு, ஒன்றும் சரியாகல. அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே வலது பிரஸ்ட் கேன்சர்ல ரிமூவ் பண்ணி கீமோதெரப்பி எல்லாம் கொடுத்து அந்த அம்மா உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப வந்து பயங்கர சளி, இருமல், காய்ச்சல் போக மாட்டேங்குது. 2 மாசமா கஷ்டப்படுறாங்க. ஹாஸ்பிட்டல் இருந்து பார்த்தாச்சு, அட்மிஷன் போட்டு பார்த்தாச்சு, என்ன செஞ்சாலும் போக மாட்டேங்குது. பக்கத்தில் இருக்கிற சித்தா பார்த்தாச்சு, ஹோமியோபதி பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு, ஒண்ணுமே சரியாகல. யாரோ சொல்லி இங்க வராங்க. ஏன்னா அவர் ஒரு சைக்காட்ரி பேஷண்ட் எனக்கு அனுப்புனவர். அவரோட கேஸை குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். எப்படியோ அது நல்லா ஆனதுனால அவர் வந்து இங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இங்க வந்தோடனே 2 மாசமா காய்ச்சல் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு இருமிட்டே இருக்காங்க.
சளி வேற ரொம்ப இருக்கு. என்ன பண்ணுதுன்னு கேட்டா உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு. இந்த உணர்வை நாம தெரிஞ்சுக்கிட்டா கண்டுபிடிச்சிட முடியும்ட்டு இந்த உணர்வை தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன மாதிரி வலிக்குதுமா சொல்லுங்க அப்படின்னு. அவங்க அந்த வலியினுடைய உக்கிரமாக இருப்பதனால அப்படியே வார்த்தையை பேசினாங்க. நினைச்சு கூட பார்க்க முடியல. இது மாதிரி எல்லாம் பேஷண்ட் ரேரா தான் பேசுவாங்க. விண்ணு தேய்க்குது. ஒண்ணுமே யோசிக்கல, வேற எதுவுமே கேட்கல. ஏசியில இருக்க முடியுதுங்களான்னு கேட்டேன். வெயில் காலங்கிறதுனால வீட்டுல ஏசி போடுறாங்க, என்னால ஏசியில இருக்க முடியல. மற்றபடி ஃபேன்ல இருக்க முடியுது. ஃபேனை வந்து ரொம்ப நேரம் 5ல வச்சுட்டு ஒரு நைட்டு நேரத்துலலாம் என்னால இருக்க முடியல, குறைச்சிக்கிறேன். இதுதான் அந்த அம்மா ஒண்ணுமே பண்ணல. நக்ஸ்வாமிகா 3x நாட் 30. நல்லா புரிஞ்சுக்குங்க. காய்ச்சல் இருக்காங்க, வெறும் 3x தான் கொடுத்தேன். ஏன்னா இந்த ட்ரையல் பார்க்கணும் அப்படிங்கிறக்க 30 கையில கொடுத்துட்டு 3x கையில கொடுத்துட்டேன். 3x முதல்ல எடுங்கன்னு சொன்னேன், பார்த்துக்குவோம். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு போனது என்னது எதுன்னு கேட்டீங்கன்னா காய்ச்சல். ஆச்சரியமா இருந்துச்சு. 3xக்கே காய்ச்சல் குறைஞ்சிருச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வலி குறைஞ்சிருச்சு, மூக்கள் ஒழுகுனது குறைஞ்சிருச்சு, இருமல் குறைஞ்சிருச்சு, எல்லாமே குறைஞ்சிருச்சு, நல்லா ஆயிடுச்சு. இந்த விண்ணுன்னு தெரிக்கிற இந்த வைட்டல் சென்சேஷனை சொல்லி கொடுத்தவர் ராஜன் சங்கரன். இது ஏற்கனவே கிளாசிக்கல் ஹோமியோபதியில இருக்கு. இதை சம்ம பண்ணி பழைய லிட்ரேச்சர்ல கிளார்க்ஸ் டிக்ஷனரி, மெட்ரியா மெடிக்கா, ஆலன் என்சைக்ளோபீடியா, இதுல எல்லாம் இருக்கிறத தொகுத்து அவரு தன்னுடைய லொகனேசியா ஃபேமிலியில இருக்க நக்ஸ்வாமிகாக்கு இந்த நேச்சர் இருக்குன்னு சொல்லி இருக்காரு. இது தப்பா? இப்படி சொல்லுவது தப்பா? எவ்வளவு எளிமையா சொல்லி கொடுத்துருக்காரு. இது எனக்கு தெரிஞ்சதுனால உடனே நக்ஸ்வாமிகா கொடுத்துட்டேன். இது சிம்டமா நீங்க போய் தட்டி பாருங்க, ஏதாவது சாஃப்ட்வேர்ல அது வருமானு பாருங்க, வராது. சிந்தசிஸ் கம்ப்யூட்டர் பட்டியல் எல்லாம் போய் பாருங்க, விண்ணுன்னு தெரிக்குதான்றது இருக்கான்னு பாருங்க, இருக்காது. அப்புறம் எப்படி மருந்து எடுக்க முடியும்? இதெல்லாம் படிச்சிருந்தாதானே ஈஸியா எடுக்க முடியும். இப்படி எடுத்தா புலன்கடந்த அதீத அறிவு இருப்பதாக நினைத்து கொண்டு இவர்கள் செயல்பட்டா அது ஹரிமன் சொல்லி இருக்காரு, இதெல்லாம் சாத்தியம் இல்லை, இதெல்லாம் ஹோமியோபதிக்கு அவசியம் இல்லை, சும்மா சிம்டத்தை கலெக்ட் பண்ணி கொடுத்தா சரியாயிரும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, ஃபீல் ஆஃப் த பேஷண்ட் தெரிஞ்சுக்குங்கிறாரு. சிம்டத்தை கலெக்ட் பண்ணி மருந்து கொடுங்கன்னு சொல்றது ஹரிமன் சொல்லவே மாட்டாரு, சொல்ல முடியாது அவரால். அதுல ரொம்ப தெளிவா சொல்றாரு, ஃபீல் ஆஃப் தி பேஷண்ட், ரீசன்ஸ் அட்ரிபியூட்டட் பை தி அட்டெண்டன்ஸ், அப்சர்வ்ட் பை தி பிசிஷியன், திஸ் கான்ஸ்டிடியூட் போர்ட்ரேட் ஆஃப் டிசீஸ்ங்கிறாரு. அதுல ஃபுட் நோட்ல சொல்றாரு. ஃபுட் நோட்ல சொல்றது எல்லாமே இந்த மெயின் நோட்டோடைய அடிக்குறிப்பு தான். அது இந்த 6th அபரிசத்தை 5th அபரிசத்தோட சேர்த்து படிக்கணும். 5th எல்லா டீட்டெயில் பாருன்றாரு, எல்லாத்தையும் பாருங்கிறாரு, எதையும் பார்க்க தவறாதன்னு சொல்றாரு, அவ்வளவு டீட்டெயில் கலெக்ட் பண்ணுன்னு சொல்றாரு. அதை தான் ப்ரொஃபல் வித்யாகர் தன்னுடைய ஜெனட்டிக் ஹோமியோபதியில கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்ப 6th 5th துண்டிச்சுட்டு 6th பார்க்க கூடாது, 5th 6th சேர்த்து பார்க்கணும். அப்ப நக்ஸ்வாமிகா கொடுத்து சரியாயிடுச்சு. ஒரு காய்ச்சல வந்து எப்படி அற்புதமாக ஒரு சாதாரண நக்ஸ்வாமிகா 3x சரியாக்குதுன்னு பாருங்க. அலோபதி பார்த்தாச்சு, சித்தா பார்த்தாச்சு, ஹோமியோபதியும் பார்த்தாச்சு, சாதாரண நக்ஸ்வாமிகா இங்க வந்து வேலை செஞ்சிருக்கு. ஏன்னா ஃபீல் ஆஃப் த பேஷண்ட்டை பார்த்ததுனால. அவங்களோட மக வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஃபிஷர் ஆப்ரேஷன் பண்ணணும்ட்டாங்க. உங்களுக்கு என்னமா கவலை அப்படின்னு கேட்டா, என் பிரதர் ஒருத்தர் இருக்கான், அவனாலதான் பிரச்சனை, இப்ப அவ ஒய்ஃப் வந்து அவளை விட்டுட்டு போகணுன்றா, ஏன்னா இவன் ஒழுங்கா வேலையை பார்க்க மாட்டேங்கிறா, இப்ப பார்த்தா தண்ணி அடிச்சுட்டு கிடக்குறான், இவனால மன உளைச்சல் தாங்க முடியல. அப்புறம் அம்மாவுக்கு வந்து உடம்பு வேற சரியில்லை, ஏற்கனவே கேன்சரு, இப்ப காய்ச்சல், இது எல்லாம் போட்டு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது. எனக்கு வந்து இந்த ஃபிஷர் வேற வந்துருச்சு. இப்ப மனசுல இருக்க பிரச்சனை அம்மாவை நினைச்சு, அம்மாவோட உடல் நிலையை நினைச்சு, அடுத்து பாத்தீங்கன்னா பிரதரை நினைச்சு, ஆங்ஸைட்டி அபவுட் ஹெல்த் ஆஃப் ரிலேட்டிவ். பிரதர்ங்கிறது ஸ்கால்டனோட கான்செப்ட். ஆங்ஸைட்டி அபவுட் ஹெல்த் ஆஃப் ரிலேட்டிவ்ல பாஸ் ப்ளஸ் இருக்கு. பாஸ் ப்ளஸ் எடுத்து ஃபிஷர்லயும் பாஸ் ப்ளஸ் இருக்கு. பாஸ் ப்ளஸ் கொடுத்தோன்னா அற்புதமா வேலை செஞ்சு ஃபிஷர் வந்து அந்த வழியிலான்னு நின்றுச்சு, கான்ஸ்டிபேஷன் குறைஞ்சிருச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா நார்மல் ஆயிடுச்சு. அப்புறம் ஃபுல்லா பெயின் எல்லாம் குறைஞ்சி சர்ஜரி அவாய்ட் பண்ண வேண்டிய சூழல் வந்துச்சு. அவங்களுக்கு கொடுத்தது வந்து பாஸ் ப்ளஸ் 3x வாரத்துக்கு 3 தடவை எடுக்க சொல்லியிருக்கேன். 1 மாசம் எடுத்தாங்க, நல்லா அற்புதமா நல்லா ஆயிடுச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து எடுக்க சொல்லியிருக்கேன். வாரத்துக்கு 1 தடவை மட்டும் எப்ப பிரச்சனை கான்ஸ்டிபேஷன் வருதோ அப்பெல்லாம் மட்டும் எடுக்க சொல்லியிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா சர்ஜரி வேண்டாத அளவுக்கு வந்திருக்கு. இந்த கேஸ் எப்படின்னா, அவருக்கு ப்ரோஸ்டேட் ப்ராப்ளம், யூரின் வந்து ட்ரிப்ளிங் இருக்கு.
ஹார்ட்ல வர ப்ராப்ளம், 2 பேத்தாலஜி, ஹார்ட், ப்ரோஸ்டேட். அப்பயே மருந்துக்கு வந்துட்டேன். அடுத்து நான் அவர்கிட்ட கேட்டது, வாழ்க்கையில் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். என் ஒய்ஃப் வந்து உடம்பு சரியில்லாம இருந்தா, சாமி கும்பிட்டு கும்பிட்டு பார்த்தா ஒன்றும் சரியாகல, டாக்டரை பார்த்தா ஒன்றும் சரியாகல, கடைசியில ஏசப்பாவை போய் கும்பிட்டா சரியாயி போச்சு. இப்ப கிறிஸ்தவரா மாறணும்னு ஒத்த காலில் நிக்கிறா. நான் கிறிஸ்தவனா மாறக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு நிக்கிறேன். இதுக்காக போராடிட்டு இருக்கேன். அவ ரொம்ப நல்லவ, நல்ல குணஸ்தி, அதாவது குணம் உள்ளவ, நல்ல உதவி செய்யக்கூடிய பண்பு உண்டு, எல்லாம் இருந்தும் நம்மளை விட்டுட்டு போயிடக்கூடாது. என்ன கிறிஸ்தவரா மாற சொல்றா, என்னால முடியவே முடியாது, எங்க சொந்தக்காரங்களை விட்டு நான் வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப வந்து உங்களை விட்டுட்டு நான் வெளியே போயிடுவேன்னு சொல்ற நிலைமைக்கு வந்துட்டா, நான் உங்களை விட்டுட்டு வெளியே போவதே தவிர ஒருபொழுதும் நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு உங்க கூட வாழ மாட்டேன், நான் கிறிஸ்தவரா மாற போறேன் அப்படின்ற முடிவுக்கு எண்டுக்கு வந்துட்டா. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. கடைசியில கிறிஸ்தவரா மாறி என்னை விட்டு வெளியே போக வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுட்டான். ஆனா நான் வந்து அவளை போகக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளவோ போராடி மன்றாடி பார்த்தேன், முடியவே இல்லை. கடைசியில் அவ போயிட்டான். இப்படி ஆயிடுச்சு உங்க வாழ்க்கை. இது வந்து எப்படின்னா ஸ்க்ரூப்புலைசே ஃபேமிலியில இருக்கிற டிஜிட்டாலிஸ், ஆஸ்ட்ரடே சப்கிளாஸ், கனெக்ஷன் டிஸ்கனெக்ஷன். அதுக்காக ஹஸ்பண்ட் வந்து அந்த டிஸ்கனெக்ஷன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக போராடுறது. அதுல இருக்கிற மருந்து தான் டிஜிட்டாலிஸ். டிஜிட்டாலிஸ் ஹார்ட்லையும் வேலை செய்யும், ப்ரோஸ்டேட்லையும் வேலை செய்யும். 2 பேத்தாலஜில மிக முக்கியமான மருந்து டிஜிட்டாலிஸ். இதை வச்சு கிளீனா கொடுத்தோம்னா பாத்தீங்கன்னா பினைன் ப்ரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் குறைய ஆரம்பிச்சிருச்சு, ட்ரிப்ளிங் குறைய ஆரம்பிச்சிருச்சு, எல்லாமே சரியாகி ப்ரோஸ்டேட் நார்மலுக்கு வந்துருச்சு. அவரோட ஹார்ட் ப்ராப்ளமும் கிட்டத்தட்ட நார்மலுக்கு வந்துருச்சு. இப்ப மனைவியை பிரிஞ்ச அந்த ஏக்கம் மட்டும் இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க. அந்த பிரிவு வந்து அவங்கள இன்னும் விடுபட முடியாத ஒரு சூழல்ல இருக்காங்க. மற்றபடி பேத்தாலஜி நல்லா குறைஞ்சு இப்ப நல்லா இருக்காங்க. இந்த டிஜிட்டாலிஸை கிட்டத்தட்ட ஒரு 6 தடவை எடுத்திருப்பார். டிஜிட்டாலிஸ் 6ல எடுத்திருக்கார். எப்படி நல்ல குணமாயிடுச்சு பாத்தீங்களா? அப்ப சிம்பிள் கேசஸ் வித் லெஸ் காம்ப்ளிகேஷனை வித் ஈஸி காம்ப்ரஹென்சிபிள் பிரின்சிபலோட நீங்க எடுக்க முடியும். சப்ஜெக்ட் டு தி கண்டிஷன், வாஸ்ட் ரீடிங் இருக்கணும், இன்டர் டெக்ஸ்ட் ரீடிங் இருக்கணும், பல்வேறு படிப்புகளை நீங்க படிச்சிருக்கணும், ஹோமியோபதியிலேயே நீங்க பல்வேறு இதை படிச்சிருக்கணும், எல்லாத்தையும் அப்ளை பண்ற ஆர்ட் உங்களுக்கு தெரியணும், எதை அப்ளை பண்ணணும் எதை அப்ளை பண்ணக்கூடாது, எந்த நேரத்துல எது செய்யணும் எது செய்யக்கூடாது எல்லாமே தெரியணும். இப்ப நக்ஸ்வாமிகா கேஸ்ல வந்து நான் வந்து அவங்களோட லைஃப் சுச்சுவேஷன் நான் கேட்கவே இல்லை. வெறும் அந்த பெயினோடைய சென்சேஷனை மட்டும் கேட்டு மருந்து கொடுத்து குணமாக்கியிருக்கேன். சில இடத்துல லைஃப் சுச்சுவேஷன் கேட்க வேண்டியது வரும், 2 கார்லேட் பண்ணி பார்க்க வேண்டிய சூழலும் வரும். எந்த இடத்துல எதை பார்க்கணும் எப்படி பார்க்கணுங்கிறது அந்த கலை நுணுக்கத்தை தெரிஞ்சீங்கன்னா சக்சஸ் ரேட் அதிகமா இருக்கும். தேங்க்யூ.